காலேஜ் எம்பிபிஎஸ் அவங்க எல்லாருடைய கனவு, முதல் கனவு. எம்பிபிஎஸ் எல்லாரும் கிடைக்குமான்னு சொல்ற முடியறதில்ல. எம்பிபிஎஸ் 1-2 தான் கிடைக்குது. அது 7.5 வந்த பின்னாடி தான் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குது. அதை விட்டோம் அப்படின்னா நீ மேக்ஸ் பயாலஜி படித்தாலும் சரி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் படித்தாலும் சரி, மேக்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட் நீ படித்தவங்க எல்லாருமே கடைசியாக வந்து நிற்கிற இடம், நல்லா படிக்கிறவங்க எல்லாரும் வந்து நிற்கிற இடம் இன்ஜினியரிங் தான். பிஇ என்னைக்குமே அழியாத ஒரு கோர்ஸ். நீ எப்ப வேணா அது படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா 2 வழிமுறை இருக்குது. ஒன்று தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அது ஒன்று. இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. இன்ஜினியரிங் அட்மிஷன்ல சேரணும் அப்படின்னா பிசிக்ஸ்ல 50 மார்க்குக்கு 100க்கு, அது 2வது வகுப்பு 50க்கு, கெமிஸ்ட்ரியில 50 மார்க்குக்கு, மேக்ஸ்ல அப்படியே ஃபுல் மார்க் 100க்கு, மொத்தம் கூட்டினா 200க்கு உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவு வருது அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அலாட் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுப்பாங்க. நோ என்ட்ரன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீ சேரக்கூடிய எந்த காலேஜில் இன்ஜினியரிங் சேர்னாலும் நீ சேர்ந்துலாம் கவர்மெண்ட் கோட்டாவில். இல்லை சார் எனக்கு பணம் இருக்குது சார், நான் தனியார் காலேஜில் சேர்ந்துருக்கேன் சார்னா நோ ப்ராப்ளம், பணம் கட்டி நீ தனியார் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துக்கலாம். தனியார் காலேஜ்லையும் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, அதையும் நீங்க சேரலாம் கவுன்சிலிங்ல.